வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்று அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி ஐயா அவங்க நமக்கு வாழ்க்கை மலர்கள் என்ற நூலில் இருந்து அறிஞர்களின் அனுபவங்கள் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை கொடுத்துருக்காங்க. இப்போ அறிஞர்கள், கவிஞர்கள், தொழில் நிபுணர்கள், இப்போ சட்ட வல்லுநர்கள், இப்போ இந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் தங்களோட வாழ்க்கை அனுபவத்தில் சொல்லியிருப்பாங்க. அவங்க என்னென்ன மாதிரி அதை கையாண்டிருப்பாங்க அப்படிங்கிறத எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி ஐயாவும் தன்னோட வாழ்க்கை நிகழ்வுகளில் வாழ்க்கை வரலாறு அப்படின்ற நூலில் எழுதியிருக்கிறாங்க. அவரோட அனுபவத்தை தான் நமக்கு மனவளக்கலையாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சட்ட ஆராய்ச்சி எழுத்தாளர் திரு வாரன் பாலா ஐயா அவர்களும் சட்டத்தை ஆராய்ச்சி பண்ணி நீதிமன்றத்தில் தான் எப்படி அணுகியிருக்கிறேன் அப்படிங்கிற முறையில் அவரும் நீதியை தேடி அப்படின்ற முறையில் 7 நூல்களை எழுதி வெளியிட்டிருக்காங்க. இது மாதிரி பல்வேறு அறிஞர்கள் தங்கள் வாழ்க்கையில் அனுபவிச்சதை, இன்ப துன்பங்கள், இது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம அதெல்லாம் எழுத்து வடிவாகவும், நூல் வடிவாகவும், பேச்சு வடிவாகவும் நமக்கு இருக்குது. அதை எடுத்துட்டு நம்ம அதன் உண்டான அனுபவத்தை பண்ணிட்டு எது நல்லது செய்யணுமோ அந்த நல்லதை செஞ்சு வாழ்க்கையில் பயன்பெறணும் அப்படிங்கிற முறையில் தான் அவங்க நமக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ அதே மாதிரி குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா, குடும்ப நடத்துறதுலேயும் அறிஞர்கள், வல்லுநர்கள் இருப்பாங்க. இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த தொழில் சார்ந்தது இதெல்லாமே நமக்கு நிறைய யூடியூப்ல சாமிஜியே நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ குடும்பத்தில் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இந்த குடும்ப உறவுகளை பராமரிக்கிறது அப்படின்னா முதல்ல தன்னை சரிப்படுத்திக்கிடணும். நம்ம விழிப்பு நிலையில் இருக்கணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிடணும். இப்போ குடும்ப உறவுகள் அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா, ஒரு கதை சொன்னால் உங்களுக்கு புரியும். ஒரு தேள், ஒரு தவளை 2 இருக்குது. இப்போ தவளை இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அது நினைக்குது. தவளை பற்றி உங்களுக்கு தெரியும். அது நீர்லையும் போகும், நிலத்துலையும் போகும். தேள் நிலத்தில் மட்டும்தான் போக முடியும். அப்போ அந்த தவளை போகிறத முயற்சி பண்ணிட்டு இந்த தேள் கேட்குது, நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லி கேட்குது. அப்போ அந்த தவளை கேட்குது, விழிப்பு நிலையா கேட்குது, நான் உன்னை கொண்டு போகிறதுல ஒன்றும் சிரமம் இல்லை, ஆனால் நீ என்னை கொட்டிடுவிய, கொட்டினா நானும் இறந்துருவேன், நீ இறந்துருவேன்னு சொல்லுது. அட லூசை, நானும் கொட்டினா நானும் தானே இறந்துருவேன், எப்படி கொட்டுவா, இல்லை கொட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சரி நம்பி அப்படின்னு சொல்லி இது மாதிரி தான் நம்ம உறவுகள் நம்மளை காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. நம்ம என்னதான் விழிப்பு நிலையில் இருந்தாலும் அதை காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி புரிஞ்சுக்கிடணும். இப்போ தவளைங்கிறது நம்ம, தேளுங்கிறது உறவுகள் அப்படின்னு நம்ம புரிஞ்சு. உறவுகள்னா நம்ம மனைவி, குழந்தைகள், உடன் பிறந்தவர்கள் எல்லாரையும் தான் உட்படுத்தப்பட்டது தான் அது. அப்போ சரின்னு சொல்லி கூப்பிட்டு போகுது. கரைக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிடுது, இந்த தேள் கொட்டிடுது. கொட்டின உடனே விஷம் ஏறி தவளையும் அப்படியே மூழ்க போகுது, அதோட சேர்ந்து தேள் மூழ்க போகுது. மூழ்கிற சமயத்தில் தவளை கேட்குது, நான் தான் சொன்னேனே இப்படி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லுது. இதில் தவளை கேட்குறத விட அந்த தேள் சொல்கிறது தான் ரொம்ப ஹைலைட்டானது. அப்போ சொல்லுது, நான் கொட்டணும் கொட்டலை, என்னோட இயல்பு அப்படின்னு சொல்லுது. அப்போ இதுல உறவுகள் அப்படின்னு சொன்னாலே என்னதான் நம்ம நல்லது எது செஞ்சாலும் எவ்வளவு செஞ்சாலும் அவங்க செய்யற அவங்களோட குணாதிசயங்கள் அப்படிதான் இருக்கும். நம்ம என்ன செய்யறோமோ அதான் அவங்க செய்வாங்க. அப்போ அந்த மாதிரிதான் இருக்கும். இதுல உதாரணத்துக்கு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம தன்னை மேம்படுத்திக்கிறத விட உறவுகளோட கஷ்டத்துக்கு நம்ம உதவி பண்றோம்னு சொல்லி நம்மளை இழந்து சில உதவிகள் பண்றோம் இல்லையா, அதை பின்னாடி நம்ம அதனோட பாதிப்பு ஏற்படும் போது நம்ம வருத்தப்படுறோம். அது எப்படி விழிப்பு நிலையில இருக்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஆரம்பத்தில் தொழில் சார்ந்து இல்லை ஏதோ ஒரு முயற்சி பண்ணுற வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்னோட உடன் பிறந்தவர்களும் இருக்கிறாங்க. இப்போ அவங்களும் அதே ஸ்டேஜில் இருக்கிறாங்க. இப்போ ஏதோ ஒரு சூழ்நிலையில் நான் பண்ணிட்டு இருக்கிற தொழிலையோ ஏதோ வேலையிலையோ ஒரு இக்கட்டு ஏற்படும் போது அவங்க உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நமக்கு உதவி பண்ணுறாங்க. இப்போ இந்த உதவி அவங்க முன்னேறிட்டு இருக்க சமயத்துல தான், ஆரம்ப கட்டத்துல தான் நமக்கு பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கிடுவோங்க. இப்போ அந்த காலகட்டத்தில் எனக்கு ஒரு 2 பெண் குழந்தைகள் பிறக்குது, அவங்களுக்கு பசங்க பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்க எனக்கு கொடுக்குற பணத்தை வச்சு அவங்க முன்னேறி இருக்கலாம், வாழ்க்கையில் மேம்பாடு அடைஞ்சிருக்கலாம். ஆனால் எனக்கு நல்லதுக்காண்டி அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த சூழ்நிலையில வாழ்க்கை வந்துட்டே இருக்குது. இப்போ நான் நல்லா இருக்கிறேன். இப்போ என்னோட உதவி பண்ணாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில எனக்கு உதவி பண்ணதுனால அவங்க முன்னேற முடியாமலும் போயிருக்கலாம், இல்லை முன்னேறி இருக்கலாம். யாருக்காவது நல்லது செய்ய போய் நமக்கே நல்லது செய்ய போய் அவங்க ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கலாம், ஏதோ ஒரு கேஸில் சிக்கியிருக்கலாம். அந்த கேஸில் தவறான வழிநடத்தல், நீதிபதிகளோட தவறான செயல்கள்லாம் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் 2 பெண் குழந்தைகள் தான் வச்சிருக்கிறேன்.
ஆரம்பத்தில் அவங்க இழந்து எனக்கு உதவி பண்ணாங்க. இப்போ அவங்களுக்கு 2 பசங்க. இப்போ நான் வந்து என்னோட பெண் குழந்தைகளை கட்டி கொடுக்கறதுக்கு 100 பவுன் 200 பவுன் நகை போட்டு கட்டி கொடுக்குற அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறேன். இப்போ எனக்கு உதவி பண்ண என்னோட சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பசங்களுக்கு ஃபீஸ் கூட கட்ட முடியாமல் இருக்குது. அப்படிங்கிற சூழ்நிலையில இப்போ நான் வந்து என்ன செய்யணும்? அந்த சமயத்தில் என் பெண்களுக்கு என்னோட குழந்தைகளுக்கு வந்து திருமணம் செஞ்சு வச்சேன் அப்படின்னு சொன்னால் 100 பவுன் போடுறேன். கட்டிக்கிற போகிற மாப்பிள்ளையும் வந்து அந்த நகையை வச்சு தான் அவர் வாழணும் இல்லை, அவரும் வசதியாக இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? எனக்கு ஆரம்பத்தில் உதவி பண்ண நம்ம சகோதரர்கள் தானே கொடுக்குறோம், அப்படிதானே கொடுக்கணும் இயல்புப்படி பார்த்தா. ஆனால் அப்படி கொடுக்குறோமா? அதுக்கப்புறம் வந்து தன்னோட சகோதரர்களோட பசங்களை விட தன்னோட பெண்ணை கட்டிக்கிற போகிற மாப்பிள்ளையை தான் வந்து நம்ம குழந்தையா பார்க்க ஆரம்பிக்கிறோம். இதுதான் வந்து இயல்பு. இதான் அந்த தேல்னு சொன்னோம் இல்லையா, அதனுடைய இயல்பு. இப்போ இதில் என்ன அப்படின்னா அந்த உறவுகளை குறை சொல்றதில்லை, இதுதான் வந்து இயல்பு. இதை புரிஞ்சுக்கிட்டு முதல்ல அவங்கவங்க நம்மளை வந்து வாழ்க்கையில் மேம்படுத்தி உண்டான செயலை செஞ்சுருந்தீங்கன்னா நமக்கு இந்த வருத்தம் ஏற்படாது. இப்போ நான் எப்படி புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொன்னால், என்னோட பெண்ணை வந்து கெட்டிக்கிட போகிற வசதி இருக்கிறாரு. இப்போ நமக்கு உதவி பண்ண அண்ணனோட குடும்ப சூழல் இப்படி இருக்குன்னு சொல்லி நான் அவங்களுக்கு தான் உதவி பண்ணணும் அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிடணும். இப்போ இதில் வந்து குறை கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கு இல்லை. அப்படி உதவியே பண்ணலன்னா கூட அவங்கள போய் வந்து குறை சொல்லக்கூடாது. நீ வந்து ஃபங்க்ஷனுக்கு வரல, நீ அப்படி முக்கியத்துவம் கொடுக்கல, இப்படி முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கிற போது வந்து அவங்கள வந்து சீண்டுனா எச்சா வந்து அவங்களுக்கு வந்து மனவர்த்தம் தான். இந்த மாதிரி சூழலெல்லாம் வந்து அவங்க ஏற்படுத்தப்படும். அவங்க இயல்பாக ஒன்றும் கண்டுக்கிடாம தான் இருப்பாங்க. நம்ம இந்த மாதிரி செய்யும் போது வந்து இதாகும். அதனால இந்த மாதிரி அனுபவத்தை சொல்றாங்க இல்லையா, இந்த அனுபவத்தை எடுத்துட்டு வரும் தலைமுறைகள் வந்து புரிஞ்சுட்டு முதல்ல அவங்கவங்க குடும்பத்தை மேம்படுத்தி, அதுக்காண்டி உதவியே செய்யக்கூடாது அப்படின்லாம் சொல்லலை. உதவி செய்யணும், தன்னை இழந்து வந்து செய்கிற மாதிரி இருக்கக்கூடாது. எப்படி தேல் வந்து விழிப்பு நிலையில கேட்டுச்சோ அதே மாதிரி விழிப்பு நிலையில வந்து நம்ம இருந்துக்கிடணும். கொஞ்சம் விழிப்பு நிலையில இருந்துட்டு உன்னோட இயல்புப்படி என்னை கொத்திவ வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா அது விழிப்பாக வந்து 2 பேருமே உயிரை வந்து இருந்திருக்கலாம். தேலும் இந்த பக்கம் வாழ்ந்திருக்கும், தவளையும் அந்த வாழ்ந்திருக்கும். இப்போ 2 பேரோட வாழ்க்கைக்கு போன மாதிரி வந்து ஆயிரும். இந்த மாதிரி அறிஞர்களோட சிந்தனையையும் வாழ்க்கை முறையை எடுத்துட்டு சீரும் சிறப்போடு வாழ வேண்டும் என்று சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்து கொள்வோம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க.